பொள்ளாச்சி தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? நான் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதுக்கு முதல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எதிர்கட்சி பெற்றோம். இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. சார் அந்த பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் பார்த்தாருன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள்கள் திட்டத்துக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், நிதிக்குழு சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் புத்தராட்டத்தை சொல்றது பழனிசாமி வேறையா இருக்கு. மக்கள் நல்லா தெரியும், மக்கள் நல்லா தெரியும். பொள்ளாச்சி தீர்ப்பு அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சியை தீர்ப்பு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? நான் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இதுக்கு முதல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எதிர்கட்சி பெற்றோம். இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்திருக்கு.